வணக்கம் அன்பு நேயர்களே. மீண்டும் உங்களை தமிழ்மணி நியூஸ் சேனல் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் சீரான மின்சாரம் வழங்க 3 சிறப்பு குழுக்கள் நியமிக்கப்பட்டு 5000 பேர் களப்பணியில் ஈடுபட்டுள்ளதாக மாநில நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். இது தொடர்பாக அவர் கூறியது: தென் மாவட்டங்களில் பாதுகாப்புடன் கூடிய சீரான மின்சாரம் வழங்க மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. கனமழையால் ஒரு சில இடங்களில் ஏதேனும் மின்தடங்கள் ஏற்பட்டாலும் அதற்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை உடனுக்குடன் சரிசெய்து சீரான மின் விநியோகத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மின்தடங்கள் ஏற்பட்டால் இம்மாவட்டங்களில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், குடிநீர் இணைப்புகள், அரசு அலுவலகங்கள், வங்கிகள், கோபுரங்கள் ஆகியவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் துரிதமாக மின்சாரம் வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிக மழையால் தற்போதுவரை மாவட்டத்தில் 79 உயரழுத்த மின்கம்பங்கள், 61 தாழ்வழுத்த மின்கம்பங்கள், 2 மின்மாற்றிகளும், தூத்துக்குடி மாவட்டத்தில் 20 உயரழுத்த மின்கம்பங்கள், 9 தாழ்வழுத்த மின்கம்பங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 உயரழுத்த மின்கம்பம், 4 தாழ்வழுத்த மின்கம்பங்கள் மற்றும் தென்காசி மாவட்டத்தில் 2 தாழ்வழுத்த மின்கம்பங்கள் சேதமடைந்துள்ளன. அதிகப்படியான மழைநீர் சூழ்ந்துள்ள காரணத்தால் தூத்துக்குடி மாவட்டம் முத்தையாபுரம், நாசரேத், திருவைகுண்டம், திருநெல்வேலி கொக்கரகுளம், தென்காசி துலுக்கப்பட்டி, கரிசல்பட்டி, சேரன்மகாதேவி துணை மின் நிலையங்களில் தற்காலிகமாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. இந்த துணை மின் நிலையங்களில் இருந்து மின்சாரம் வழங்கப்படும் 1573 மின்மாற்றிகளுக்கும் தற்காலிகமாக மின் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. 4 மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மின்சார விநியோகத்தை சீராக்கும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள பொறியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளடங்கிய 5000 பேர் தற்போது களத்தில் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். நிவாரணப் பணிகளை 2,78,557 மின்கம்பங்கள், 10,400 கிலோமீட்டர் மின்கம்பிகள் மற்றும் 19,466 மின்மாற்றிகள் உட்பட அனைத்து தளவாட பொருட்களும் கையிருப்பில் உள்ளன என்று தெரிவித்துள்ளார். இதுவரையிலும் எங்களுடன் உங்களின் நேரங்களை செலவிட்டமைக்கு நன்றி. மேலும் பல தகவலுக்கு தமிழ்மணி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.